ஆனந்தி வணக்கம். என்டிஏ கூட்டணியில் தான் தொடரவில்லை என்றும் இனி வரக்கூடிய காலங்களில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். தற்போது வரை எந்த கூட்டணியிலும் தான் இல்லை என்று ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அவருடைய ஓபிஎஸ் உடைய ஆதரவாளருடனான அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இந்த அறிவிப்பு என்பது வெளியானது. இது அரசியல் தளத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் உடைய அடுத்த வாய்ப்பு என்ன, அடுத்த அவருடைய நடவடிக்கை அரசியல் நகர்வு என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இரண்டு வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுது. ஒன்று, தமிழக வெற்றிக் கழகம் விஜயுடன் ஓபிஎஸ் இணைகிறார் என்றெல்லாம் கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது இன்னொரு புறம் அவர் தனித்து நிற்க போகிறாரா, தனித்து செயல்பட போகிறாரா என்ற ஒரு பேச்சும் அடிபட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீண்டும் ஒரே நாள் இரண்டாவது முறையாக ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியிருக்கிறார். அதாவது இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அதே பூங்காவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நடைபயிற்சி மேற்கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது முழுக்க பரஸ்பர நலம் விசாரித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது எதிர்ச்சியாக நடைபெற்ற சந்திப்பாக இல்லை. இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் சந்தித்தார் என்றெல்லாம் கருத்துக்கள்லாம் வெளியாகின. அதன் அடிப்படையில் அந்த சந்திப்பு என்பது, அந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள்லாம் வெளியானது. புகைப்படங்கள்லாம் வெளியாக அரசியல் ரீதியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. அதாவது கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று நேற்று தினத்திலிருந்து சொல்லப்பட்டு வந்த நிலையில் அந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை காலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். அந்த சந்திப்பின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் ஓ பன்னீர்செல்வம் என்றெல்லாம் பல கேள்வி எழுந்தது. அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளருடன் முக்கியமான ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தீவிரமாக அந்த பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்ட பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது பாஜகவுடனான தற்போது வரை எந்த கட்சியுடனும் தாங்கள் கூட்டணி இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதன் மூலமாக கடந்த சில தேர்தல்களில் பாஜகவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்து வந்த முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். அவருக்கு பாஜக போதிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவரை பாஜக எந்த ஒரு நிகழ்வுக்காகவும், குறிப்பாக அமித்ஷாவினுடைய வருகையின் போது, பிரதமர் மோடியின் வருகையின் போது அவர்களை சந்திப்பதற்கான நேரத்தையும் வாய்ப்பும் கொடுக்கவில்லை. இதனால் மிகுந்த அதிருப்தி அடைந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த முடிவு எடுத்து விட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, அதாவது தேசிய ஜனநாயக கட்சியினுடன் எந்த கூட்டணியும் இல்லை, எந்த கட்சியுடன் தற்போது கூட்டணி இல்லை என்று அறிவித்தார். அதற்கு பிறகு அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து மிகப்பெரிய கேள்வி எழுந்த நிலையில் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று ஓ பன்னீர்செல்வம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், முதலமைச்சருடைய இல்லம் வந்த ஓ பன்னீர்செல்வம் வாசல் வரை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்று சென்றார், வழி அனுப்பி வைத்தார். இது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கிறது. என்றால் ஒரே நாளில் 2 முறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார். காலை சந்திக்கும் போது அவர் தெளிவாக எந்த நிலைப்பாடும் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. அதாவது வெளியிப்பு கூட்டணி தொடர்பாக அறிவிக்கப்படும் என்றுதான் தெரிவித்திருந்ததை தவிர காலை முதலமைச்சர் சந்திக்கும் போது அதிகாரப்பூர்வமாக அவர் என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தார். ஆனால் இந்த சந்திப்பு, தற்போது நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது, அதாவது நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது நடைபெற்ற சந்திப்பின் போது ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில் இருந்தார். அவருடைய இல்லத்தில், முதலமைச்சர் இல்லத்தில் சந்திக்கும் போது அவர் என்டிஏ கூட்டணி விலகி இருக்கிறார். இதுதான் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. அதாவது கூட்டணி இல்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவுடன் அடுத்த கட்டமாக நடைபெற்ற முதல் சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்பட்டது. கூட்டணி பற்றி அறிவிக்கப்படாத முன்பே முதலமைச்சர் சந்தித்தார், அது வேறு. ஆனால் கூட்டணி தொடர்பாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அடுத்த ஒரு நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி வரக்கூடிய சமயத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. அப்படி அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கேள்வி அனைவருக்கும் எழும். ஒருவேளை திமுகவுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி சேருகிறாரா, கூட்டணி அமைக்கிறாரா என்றெல்லாம் கேள்விகள் வரும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு என்றுதான் சொல்லப்படுகிறது. இது அரசியல் ரீதியாக பார்க்கப்படக்கூடிய விடயமாக தான் இருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது இந்த 20 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது மிக முக்கியமாக பேசப்பட்டது முதலமைச்சருடைய சகோதரர் மு.க.முத்துவின் மரணம் தொடர்பாகவும் அது தொடர்பாக தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும்,
இருக்கும், யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தெல்லாம் நிச்சயமாக பேசப்பட்டிருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்திருப்பது கூட்டணி தொடர்பாக தெளிவுபடுத்திய பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு என்பது அரசியல் தளத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கணித்தபடி தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் இணைய போகிறாரா என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் அந்த நிலைப்பாடு அந்த கருத்து என்பது உண்மையாக இருந்தால் அவர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவிக்கப்பட்டவுடன் அதற்கு பிறகு அவர் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயை தான் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறார். 20 நிமிடங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வத்தின் அடுத்த கட்ட நகர்வு என்பது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடு என்பது அரசியல் தளத்தில் விவாத பொருளாக மாறி வருகின்றது. ஆனந்தி, நன்றி பிரவீன்குமார்.